ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோள்ல நடந்து போயிட்டே இருக்காரு. போற வழியில வந்துட்டு யாராவது நம்மளுக்கு துணை கிடைக்குமான்னு தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வராரு. வந்துட்டு நான் உன்னோட சேர்க்க முடியுமாப்பா அப்படின்னு கேக்குறாரு. உடனே உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவமானம் அப்படின்னு அந்த எதிராளி சொல்றாரு. உடனே நீ வேண்டாம் வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காரு. அந்த வழியா பாத்தீங்கன்னா நான் வரட்டுமான்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. அவர் பேரு லக்கு. உன்னதான்ப்பா எதிர்பார்த்திருந்தேன், தயவுசெய்து வான்னு சொல்லி கை பிடிச்சிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் ஓடி வராரு. நானும் உன் கூட வரேனே அப்படின்னு கேக்குறாரு. இவர் வேணா எனக்கு ஆல்ரெடி லக்கு கிடைச்சிச்சு, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அந்த லக்க பிடிச்சிட்டு போன உடனே என்ன ஆகும், ஜெயிச்சிட்டாருங்க. ஜெயிச்சுட்டு நல்ல வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது லக்கு வந்துட்டு வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்துச்சு. திருப்பி லக்கு இல்லைன்னா என்ன ஆகும், டவுன் ஆயிட்டாரு. அப்படியே சோகமா இருக்கும்போது பின்னாடி அந்த வேண்டான்னு சொன்னவர் வந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்தாரு. ஏன்பா ஏப்பா கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. யாருப்பா நீன்னு கேட்கும்போது, என்னதான் நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியே, நான் தான்ப்பா அது, நீ யாருப்பான்னு கேட்கும்போது திறமை, என்ன பிடிச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி வான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எதுவுமே நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் பிடிச்சிக்கிறாரு. திறமையை பிடிச்சவன என்னங்க ஆகும், தானா படிப்படியா படிப்படியா முன்னேறாரு. அந்த திறமை இருக்கிறதால அவரால் அந்த அச்சீவ் பண்ணதை யாராலையுமே வீழ்த்த முடியல. அப்புறம் வந்து லைஃப்ல சக்சஸ் ஆயிடுறாரு. சோ எப்பவுமே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திறமைய நம்புங்க, லக்க நம்ப வேண்டாம். திறமையை நம்பினவங்க கண்டிப்பா சக்சஸ் போவாங்க. நன்றி, வணக்கம்.